தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து அரசு பேருந்துகளையும் 48 மணி நேரத்தில் ஆய்வு செய்ய போக்குவரத்து துறை ஆணையிட்டுள்ளது. திருச்சியில் கடந்த வாரம் திருவரங்கத்திலிருந்து கே நகருக்கு சென்று கொண்டிருந்த அரசு நகர பேருந்து வளைவு ஒன்றில் திரும்பும் போது இருக்கை கழன்று விழுந்து அதனுடன் நடத்துனரும் தூக்கி வீசப்பட்டார். இதில் காயமடைந்த நடத்துனர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். இதேபோல் பேருந்தின் வட்டகை தனியாக கழன்று ஓடுவது, பேருந்தின் மேற்கூரை தனியாக கழன்று காற்றில் பறப்பது போன்ற நிகழ்வுகளும் அவ்வப்போது நடந்து கொண்டுதான் இருக்கின்றன. இதுபோன்ற நிகழ்வுகள் தமிழகம் முழுவதும் மக்களிடையே அரசு பேருந்துகளின் நிலை குறித்து அதிருப்தியை ஏற்படுத்தியது. பொதுமக்கள் பயணிக்கும் அரசு போக்குவரத்து கழக பேருந்துகளை தமிழக அரசு எவ்வளவு மோசமாக பராமரிக்கிறது என மக்கள் பேசத் தொடங்கினர். அரசு பேருந்துகளின் நிலை குறித்து தொடர்ச்சியாக புகார் எழுந்த நிலையில் போக்குவரத்து துறை தற்போது நடவடிக்கை எடுத்துள்ளது. 48 மணி நேரத்தில் அனைத்து பேருந்துகளையும் ஆய்வு செய்து குறைகள் இருந்தால் உடனடியாக சரி செய்ய வேண்டும் என ஆணையிட்டுள்ளது. ஆய்வு தொடர்பான அறிக்கையை போக்குவரத்து துறை செயலாளரிடம் அளிக்க வேண்டும் என போக்குவரத்து கழக மேலாண் இயக்குநர்களுக்கு ஆணையிடப்பட்டுள்ளது.